நமசிவாய. பணத்தடைகள் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு பணம் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த அளவுக்கு நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த மாதிரியாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இது பூஜா ப்ராடக்ட்ஸோட ஒரு டூர் தான். லாஸ்ட் மந்தே நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு அதில் முக்கியமான பொருட்கள்லாம் போட்டிருந்தது. இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தடைகள் நீக்குவதற்கு, கடன்களை நீக்குவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதிகப்படியாக வரத்து வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா. முதல்ல எடுத்தோம்னா நம்ம முருகர் பத்தி பார்த்துருவோம். செம்பு முருகர். இது செம்பு முருகர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பியூர்லி நமக்காக செம்பிலேயே செய்யப்பட்ட முருகர் வச்சுக்கலாம். பொதுவாக செம்புல கிடைக்காது. பித்தளையில, வெங்கலத்துல அல்லது ஐம்பொன்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெள்ளியில முருகர் இருக்கவே இருக்காது. இந்த செம்புல ஏன் செஞ்சோம் அப்படின்னா செவ்வாய்க்குரியவர் அப்படின்ற மாதிரியான காரணத்தினாலே செம்புல பண்ணும்போது இதோடைய வீரிய சக்தி, அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான காரணத்தினாலே செம்புல செய்திருந்தோம். அது மட்டும் அல்லாது ரெகுலரா ஒவ்வொரு முருக பூஜையிலுமே பார்த்தீங்கன்னா முருகத்திற்கு உண்டான ஒரு ஹோமத்திலையும் நம்ம இதை இந்த ஆகர்ஷணம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலவே இந்த கந்த சஷ்டி கவசம் இப்போ 6 நாள் நம்ம பண்ணியிருந்தோம். இந்த 6 நாள் பண்ணதுலையுமே இந்த முருகரை நம்ம பார்த்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துலையுமே இப்போ கூட லைவ்ல இருக்கு. பரிகார ஸ்தலம்ஸ்ல பார்த்தீங்கன்னா லைவ்ல அந்த வீடியோ இருக்கு. இந்த 6 வீடியோஸுமே இருக்கும். இந்த 6 நாள்லையுமே இவரை வைத்து நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முறையுமே ஆகர்ஷணம் செய்வது, ஒவ்வொரு நாளுமே 300 இது மந்திரங்கள், மிக முக்கியமான மந்திரங்கள். இந்த மந்திரங்களை பற்றியே உங்களுக்கு பரிகார ஸ்தலம்ல தத்ருஹமார திருசிதி எந்த மாதிரியான சூட்சுமங்களை கொண்டது அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ விரைவிலே வெளியிட எண்ணம் இருக்கிறது. இது ஒரு டைம்ல நம்ம இது மாதிரி பண்ணினோம். இப்போ அவங்க அந்த செம்புல பண்ணி தரக்கூடிய அந்த நபர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதாவது அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதனால இந்த செம்பு முருகர் இப்ப கடைசியா வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு லாட் மட்டும்தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா அவர் இன்னும் ஒரு 7ஓ 8ஓ இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த முருகர் கிடைக்க மாட்டார். ஸோ இந்த உங்களுக்கு செவ்வாய் ரீதியான ஒரு விஷயங்கள், முருக பக்தர்கள் அப்படிங்கிறது வேற. அதை தவிர செவ்வாய் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி, கடன் இருக்கு, சத்ரு இருக்கு. மெயினா அந்த சத்ரு சமார திருசதிக்கு நோய்களுமே சத்ருவில் சேரக்கூடியதுதான். அதாவது எதிரிகள்ல சேரக்கூடியது, உள்ள இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்னு. ஸோ நோய்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாமே போக்கக்கூடியது. யாராவது நம்ம மேல ரொம்ப பொறாமப்படுறாங்க, யாராவது நம்ம மேல வளர்ச்சியை தடுக்கிறார்கள், அந்த மாதிரியான விஷயத்திற்கு எல்லாருக்குமே இந்த முருகரை வைத்து சரவணபவ மந்திரம் சொல்லி தினசரி ஏதாவது ஒரு பூக்கள் போட்டு வந்தீர்கள் என்றாலோ, பூக்கள் போட முடியாத பட்சத்தில் தினசரி விளக்கேற்றி வைத்து இது தூப தீபம் இரண்டுமே நீங்கள் செய்துட்டு நிவேதனம் ஏதாவது கொஞ்சமா ஒரு திராட்சையோ கல்கண்டோ செய்து வந்தாலுமே அதற்குண்டான பலன் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த சொர்ணமுகி கல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இதை மெயினா இந்த ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும் தங்கம் சேருவதற்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு வச்சுக்கலாம். இந்த தங்கம் சேருவதற்கு இதுக்கு ஒரு யுனைக் ரிச்சுவல் ஒன்று இருக்கு. வடகிழக்கு பகுதியிலே இதை வைக்க வேண்டும். வடகிழக்கு பகுதியில இதை வைத்துவிட்டு, வைக்கிறது எப்படி வைக்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த மண் அகல் விளக்குக்குள்ள வச்சிடலாம். வச்சுட்டு டெய்லி நம்ம கோயில் எல்லாம் போனோம்னா ஒரு விளக்கேற்றி வச்சோம்னா விளக்கு காட்டுவோம் இல்லையா, அக்னி காட்டுவோம் இல்லையா சுவாமிக்கு, அது மாதிரி அக்னியை இதற்கு காட்டி வருவது. இது அந்த அக்னியுடைய ஒரு ஒளியிலே இது கொஞ்சம் ஜொலிக்கும். சாதாரணமாவே ஜொலிக்கும். இந்த அக்னியோடைய ஒளியில இது இன்னும் கொஞ்சம் ஜொலிக்கும். தினசரி அக்னியை காட்டி வர இந்த தங்கம், அதாவது ஸ்வர்ண தோஷம்னு சொல்லுவோம், அந்த ஸ்வர்ண தோஷம் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே போகும். நிறைய பேருக்கு தங்கம் தங்கவே மாட்டேங்குது. வாங்க முடியுது, ஆனா அடகு கடைக்கு போயிடுது, அல்லது வித்து விடுகிறோம், அல்லது வாங்கவே முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே இது அதிகப்படியாக இந்த ஒரு ரிச்சுவல்னால ஒரு பலன் தந்திருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த குபேர ஒரு இயந்திரம். இந்த குபேர இயந்திரம்ங்கிறத நீங்க உங்களுடைய பூஜை அறையிலேயே நீங்கள் அப்படியே வைத்து விடலாம். ரெகுலராகவே இதை வச்சிடலாம். இதுல வச்சுட்டு இது மேலெல்லாம் இந்த ஒவ்வொரு எண்ணிலையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணிலையுமே ஒவ்வொரு சந்தனம் வைப்பது அப்படின்றது, தினசரியே சந்தனம் வச்சுட்டு தொடச்சிட்டு அந்த சந்தனத்தை நீங்க யூஸ் பண்றதுனால உங்க கேஷ் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறது, ஏதாவது ஒரு ஜிப்லா கவர்ல போட்டு அது மாதிரி போட்டு வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமே பலன் தரும். உங்க உடம்புல முக்கியமாக நாபியிலை தடவி கொள்வது அப்படிங்கிறதுமே சூப்பரா பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது உங்களுக்கு கருங்காலியில ஆன ஒரு விஷயம் வச்சுக்கலாம். கருங்காலியை நம்ம மெயினா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கருங்காலியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்ன்னு இந்த செவ்வாய்க்குள்ள அடக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. அதிகமாக வீரிய சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது கருங்காலி அப்படிங்கிற காரணம் தான். அதை தப்பா மார்க்கெட் பண்ணி, தப்பா ப்ரமோட் பண்ணி, அதையே அவங்களே வேறு நபர்களை வைத்து அழித்தும் விட்டார்கள். அது எந்த அளவுக்கு பூம் ஆச்சோ அந்த அளவுக்கு இறக்கியும் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கருங்காலியுடைய எல்லா பொருளுமே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பொருள் தான். ஆனால் இவங்க ப்ரொமோட் பண்ணி ரொம்ப ஓவரா பண்ண அளவுக்கு அது மாதிரியான விஷயம் கிடையாது. பட் இந்த எந்திரம் எப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு குபேர எந்திரம் பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதுலேயுமே பார்த்தோம்னா குறிப்பாக நம்ம பூஜை அறைகளை வைத்து தினசரி இதில் கந்தம் வைத்து பூஜிக்குவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். நான் சொல்லுவது எல்லாமே ஜோதிடம் மற்றும்
இந்த எலிமெண்டல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். தாந்திரிக் மெத்தட்ஸும் இதில் வந்து கலந்துருக்கும். இந்த எலிமெண்டல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சபூத சக்திகளை கொண்டு நம்ம வந்து கணிப்பது அப்படின்றது. ஸோ அந்த விஷயத்திற்கு ஏற்புடையதான ஒரு தந்திர முறையும் ரெமெடிஸும் தான் இதை வந்து சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ஹக்கீக் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய இந்த பொதுவாக இந்த ஸ்டோனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆகர்ஷண சக்தியை கொண்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த ஃபெஹூ சிம்பிள் இருக்கும், இதுல மணின்னு போட்டிருக்கும். இதுவுமே எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே கிடைக்காது. காரணம் இதை நம்ம சொல்லி ஆர்டர் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல இந்த மணி அப்படின்ற வேர்டு வந்து அதிக வைப்ரேஷன் இருக்கிற வேர்டு. ஃபெஹூ சிம்பிள் சொல்லவே வேண்டியது கிடையாது. நீங்க எல்லாம் உடம்புல நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஃபெஹூ சிம்பிள் பிளஸ் அந்த மணி, இந்த இரண்டுமே இதுல வந்து இருக்கிறது அப்படின்றது கேஷ் பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு, நம்ம பர்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு, பேக் ஏதாவது இருந்தால் பேக்ல போடுறதுக்கு, ஜுவல்லரி பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி மல்டிபிளா வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்திற்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எல்லாமே அதிகப்படியாக ஒரு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம் வச்சுக்கலாம். இந்த ஒரு பொருள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 சக்ரா பிரமிட் அப்படிம்பாங்க. இந்த 7 சக்ரா பிரமிட் எங்க வைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் சைடில் அல்லது வீட்டில் பிரதான ஈஸ்ட்ல, அதாவது கிழக்கு பக்கம் நீங்கள் வைக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு எங்க வைக்கணுமோ, உங்களோட ஆஃபீஸோ உங்களோட பிஸ்னஸ் பிளேஸோ அல்லது வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இடத்திலே கிழக்கு பக்கமாக வைப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஈஸ்ட் சைடை வைப்பாங்க. அந்த இடத்துல ஏன்னா இது வந்து மெயினாக அந்த 7 சக்ராஸ் அப்படிங்கிறது பாடி ரிலேட்டட் விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது எலிமெண்டல் ரிலேட்டடான விஷயங்களும் கூட. ஸோ அந்த எலிமெண்டல் ரிலேட்டட் விஷயம் அப்படின்னும் போது வாஸ்து ரீதியான ஒரு கோளாறுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதே போல வந்து பார்த்தோம்னா ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம், அது மாதிரியான 2 விஷயத்திற்குமே பயன்படக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பொறுத்த வரைக்கும் சிம்பாலிக்கலாகவே இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து என்னுடைய ஓன் ரெசிபின்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இது வந்து ஒரு சில பேருக்கு சாம்பிள்ஸ் கொடுத்துருவோம் ரொம்ப வருஷம் முன்னாலேயே. சாம்பிள்ஸ்ன்னு சொல்றதை விட இதை எப்படி சொல்லணும்னா பிரசாதமாக ஒரு பூஜையில வந்து பிரசாதமாக நரசிம்ம ஆயில்னு ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த நரசிம்ம ஆயில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக கடன்களை எல்லாமே நீக்கக்கூடியது. டெய்லி வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு வர்றதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது இவ்வளவு காலமாகவே எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க வாங்கி. இது வந்து பைரவ ஆயில். இப்போ நம்ம வந்து பணம் கஷ்டம் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் வீட்டில் கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், வீட்டில் சண்டை சச்சரவு, நிம்மதியே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பைரவ ஆயில்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தினசரியே ஏற்றி வருவது நல்ல பலன் தரும். உங்களால் தினசரி அப்படி ஏற்ற முடியவில்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து நீங்கள் சனிக்கிழமை மட்டும் ஏற்றி வருவது அப்படின்ற மாதிரியான ஒரு பலன் தரும். மற்ற நாளில் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியே ஏற்றும் பொழுது உங்களுக்கு முதல்ல ஒரு பாட்டிலாவது நீங்கள் டெய்லி ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக சனிக்கிழமை ஏற்றுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே அதுக்குண்டான பலன் தரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளுக்குமே ஒவ்வொரு விஷயத்திற்கான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய எண்ணெய்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நரசிம்ம ஆயில்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கடன் நீக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான, நோய்கள் நீக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான சொல்லலாம். இந்த பைரவ ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் நோய்கள் ஏதாவது வருது, நாட்பட்ட நோய்கள் தீரவே மாட்டேங்குது. இந்த 2 பர்பஸ்க்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். அகால மரணம் அது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வீட்டில் நடந்திருக்கு, அல்லது அகால சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கிறது, திடீர் வீழ்ச்சி நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவே இது வந்து யூஸ் பண்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், வேலை கிடைக்கலங்கன்னு சொல்லியிருக்கிறவங்களுமே இது வந்து இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ஒரு பலன் கொடுத்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பைரவ ஆயில் பொறுத்த வரைக்கும் இந்திராணி ஆயில்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிப்பதற்காக அந்த இந்திராணி ஆயில் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பணம் அதிகமாக வர்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், பல்வேறு விதமான தடைகள், நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்றோம், நிறைய பூஜைகள் பண்றோம், நிறைய கடவுள் வழிபாடு பண்றோம். இருந்தாலுமே ஒரு சடன் ஜம்ப் நமக்கு வாழ்க்கையில வரணும்னு நினைக்கிறோம், வரமாட்டேன்றது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு தான் இவ்வளவு விஷயங்களுமே நம்ம எக்ஸ்டர்னல் திங்ஸை வந்து நாட வேண்டியிருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள நாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செய்து கொள்றதுக்கு வந்து அந்த ஒரு நேரமின்மை அல்லது வந்து முடியாத கால சூழ்நிலைகள், நமக்கு ஒத்து வராத ஒரு தசாபுத்திகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தால் அதுக்கெல்லாமே வந்து இதை செய்யும்போது அதை வந்து துரிதப்படுத்தக்கூடியதா இருக்கும். இதுனா இந்த ஒரு பொருள் மட்டும் சொல்ல, இந்த எல்லா பொருளையுமே சொல்றேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசி, கேன்சர் போட்டிருக்கேன், கடகராசி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்னியா ராசி, இது வந்து துலா ராசி, இது வந்து ரிஷப ராசி. இது மாதிரி இது 5 தான் இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்கு. பட் அதை ஆல் 12 இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜோடியாக்ஸுக்குமே எல்லா ராசிகளுக்குமே லக்னத்திற்கும் உங்களுக்கு லக்னமும் இருந்தது. அதாவது ஒரே லக்னம் ஒரே ராசிங்கிறது ரொம்ப குறைவான பேருக்கு தான் இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியா இருக்கும்போது இந்த 2த்தையுமே நம்ம பாத் வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது.
ஷவர் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மக்கில் கொஞ்சம் இதை போட்டுட்டு அது கடைசியில் வந்து இதை போட்டு அப்படியே குளிச்சிடுறது அப்படின்றது. சும்மா ஒரு 4 சொட்டு 5 சொட்டு அந்த மாதிரியான விஷயமா விட்டிங்கன்னா போதும், அதிகப்படியான ஒரு பலன் தரும். குளிக்கும் பொழுது விடக்கூடிய ஒரு இது முக்கியமான மூலிகைகள், எசென்ஷியல் ஆயில் நாட் பெர்ஃப்யூம், எசென்ஷியல் ஆயில்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சேர்த்து செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கலாம். ஒண்டர்ஃபுல் பாத் ரெமெடியா இருக்கும் இந்த ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு யந்திரம். இந்த யந்திரம் மெல்த் யந்திரான்னு போட்டிருக்கோம் உங்களுக்கு poojaproducts.comல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தந்திர முறையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு யந்திரம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணக்கூடியதா இருக்கும். பிசினஸ் பிளேசஸ்க்குமே சரி, வீட்டுக்கு சரி. இது வந்து பாத்தீங்கன்னா வெல்த் அப்படின்னு நம்ம வந்து போடுறது ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் பேர் வைக்க முடியாதுல்ல. ஒருத்தருக்கு எல்லா குவாலிட்டிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பேர் வைக்க முடியாது இல்லையா. அது மாதிரி காரணத்தினால வெல்த் அப்படின்ற மாதிரியான வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து நமக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கு, நமக்கு வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்கு, வீட்டில் வந்து கண் திருஷ்டி, பில்லி சூனி, இந்த மாதிரியான ஓவரால் நெகட்டிவ் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நெகட்டிவ் எமோஷன்ஸ் வீட்டுக்குள்ள அதிகமா இருக்கு அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே இது பலன் தரக்கூடியதா இருக்கு. இது வந்து வைஷ்ணோ தேவி குங்குமம். உங்களுக்கு தெரியும், சாதாரணமான ஒரு குங்குமமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். வைஷ்ணோ தேவியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வைஷ்ணோ தேவியோட ஒரு குங்குமம் இந்த ஒரு குங்குமம். இதுவும் வந்து ஜென்ரலாவே நம்ம வந்து இட்டுக்கொள்வது அப்படின்றது நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எங்க போனாலுமே அது வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது நவகிரக தூப் பவுடர் அப்படின்றது. இந்த நவகிரக தூப் பவுடர்லயுமே வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட இதுல வந்து 33 என்னமோ சேர்த்திருக்கும் மூலிகை. முதல்லலாம் வந்து டப்பாவா இருக்கும். ஆரம்ப காலங்கள்ல ஒரு 15 வருஷம் முன்னாடி டப்பாவா இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி பேக்கெட்ல போட்டாங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த நவகிரக ஹோமம் எல்லாம் நமக்கு டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல எல்லாமே சாம்பிராணியுமே இன்க்ளூட் பண்ணிருக்கு. ஸோ சாம்பிராணி நீங்க தனியா சேர்க்க வேண்டியது கிடையாது. உங்களுக்கு வெறும் அக்னியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதுமானது. கங்கு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும். அதே போலவே இது வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல், அதே சமயத்திலே சக்சஸ்ஃபுல், ரொம்ப சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது எங்களுக்கு செய்யறதுக்கே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தன ஆகர்ஷண தூப் பவுடர்னு சொல்லிட்டு தன ஆகர்ஷணம் செய்யக்கூடியது, வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரித்து இருக்கிறதுக்கு. நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷண ஊதுவத்தின்னு சொன்னேன் இல்லையா. அந்த ஊதுவத்தியில இல்லாத, அதுல போட முடியாத, ஊதுவத்தியில சேர்க்க முடியாத ஒரு சில மூலிகைகள் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, அதுல சுத்த முடியாது அப்படின்னு மிக்ஸ் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுல சேர்த்திருக்கும். ஸோ அது மிக்சட் ரெண்டுமே சேர்ந்து செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் வீட்டு வாசல்ல மாட்டுவாங்க நிறைய பேர். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது அதர் பீப்புள். நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னா, வீட்டுக்குள்ள உள்ள நுழையிறீங்களா, நுழைஞ்ச உடனே மேல் பக்கமா இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து ஒட்டி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நவகிரக பிரமிட் கலர் தெராப்பிலையும் ஒர்க் பண்ணக்கூடியது. கலர் தெராப்பி முறையிலுமே இது சூப்பரா ஒர்க் பண்ணக்கூடியது. இதோடைய இந்த அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு சக்தியை கொண்டது, அதிகப்படியான அதிர்வலைகளை கொண்டது அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்மால் மணி இது நினைக்கிறேன். பேர் வந்து பிரமிட் நவகிரகா ஸ்கொயர் செட்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தாக இந்த 88 அப்படின்ற சிம்பிள், இது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி. இந்த ஃபுங்ஷுவாய் அப்படின்னு ஃபெங்ஷுய் சொல்றோம் இல்லையா, இந்த 88 அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயோ அல்லது பிசினஸ் பிளேஸ்லயோ எங்க வேணா மாட்டிக்கலாம். இது வந்து பணத்தடைகளை நீக்கக்கூடியது. உண்மையா ஆக்சுவலி சொல்ல போனோம்னா இது பணத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் சைக்கோ சிம்பாலஜி அப்படின்ற ஒரு முறையை பத்தி. இது பல காலங்களுக்கு முன்னாலே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம வந்து இதை பத்தி கோர்சஸே எடுத்திருக்கேன். ஒரு சிடியே கூட அவைலபிளா இருந்தது. திரும்பவும் அது மாதிரியான செய்ய எண்ணம் இருக்கிறது, அல்லது புத்தகமாக வெளியிடலாமா அப்படின்ற மாதிரியான பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சைக்கோ சிம்பாலஜி முறையில இது வந்து ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகக்கூடியது. டெய்லியே இது நீங்க பாக்குற மாதிரியான ஒரு இடத்துல ஒட்டி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லைஃப்ல எனக்கு வந்து முன்னேற்றமே இல்லை, ரொம்ப ஒரே இடத்துல இருக்கேன், எனக்கு வந்து ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வீட்டில் வந்து மெயினா இந்த ஒரு விஷயத்த ஃபீனிக்ஸ் பேர்ட் சிம்பிள், இந்த சிம்பிளுமே இதுமே வந்து ஃபுங்ஷுவாய்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெங்ஷியும், ஃபெங்ஷின்னு சொல்ல மாட்டோம், ஃபுங்ஷியும் தான், ஃபுங்ஷுவாய்ன்னு தான் சொல்லணும். ஃபெங்ஷி நம்ம வந்து பழகிட்டோம். ஸோ அப்போ அந்த ஃபெங்ஷி முறையிலே இருக்கக்கூடிய அந்த ஃபீனிக்ஸ் பேர்ட் சிம்பிளுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பலன் தரும். எந்த சைடில் மாட்டலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிழக்கு பக்கமாகவே மாட்டுவது, கிழக்கு சுவர் இருக்கு இல்லையா, அதில் மாட்டுறதுமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இதையுமே நம்ம வந்து பார்த்து கொண்டிருந்தால்தான், உங்களுக்கு கிழக்கு பக்கமா மாட்டினாதான் பலன் தரும்னு அவசியம் கிடையாது. எங்க மாட்டினாலுமே பலன் தரும். பட் நம்ம இதை ரெகுலரா பார்த்தால் மட்டுமே. நம்ம கிழக்குல மாட்டி வைக்கிறோம், இதை பார்க்கவே மாட்டோம், அப்படியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியாக விஷயமாக இருந்ததுன்னா பெருசா பலன் தராது. அதனால நம்ம அதை வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ நம்ம வந்து வாட்சை வந்து பார்க்கறது ரொம்ப குறைஞ்சு போச்சு இல்லையா. நம்ம செல்போன் மாதிரி அப்பப்போ செல்போன்ல எடுத்து பார்த்துக்கிறோம், செல்போன்ல மட்டும்தான் பார்க்குறோம். வாட்சை வந்து நம்ம வந்து அதிகபட்சமாக வீட்டில் இருக்கும்போது ரொம்ப குறைவாக தான், முன்ன மாதிரி பார்க்கறதுல ரொம்ப குறைவாக தான். அப்படியே பார்த்தாலுமே ஒரு நொடி தானே நம்ம பார்ப்போம் டைம் என்னன்னு. அந்த மாதிரிலாம் பார்த்தா இது ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்.
இதை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக ஒரு 5 நிமிடமாவது இதை நாம் பார்த்து வந்தோம் என்றால் என்னென்ன தடைகள் இருக்கோ, என்ன சேலஞ்சஸ் நம்ம லைஃப்ல வந்தாலுமே அந்த ஃபீனிக்ஸ் பேர்டு சிம்பாலஜியில சொல்லக்கூடிய ஒரு முறையில எது நெருப்பிலிருந்து எழுந்து வருவது போல் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமடையும் அப்படின்ற மாதிரியான விஷயம். எவ்வளவு ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம டக்குன்னு வெளியில வருவோம் அப்படின்றது அது நமக்குள்ளேயே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கோ சிம்பாலஜி மெத்தட் தான் இந்த ஒரு மெத்தட். இவங்க ஃபெங்ஷியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடியது எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்றது இந்த சிம்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ அதர் ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பான முறையில கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட 400க்கு மேல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு விளக்கினால் நன்றாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுனால நான் இந்த ஒரு விஷயங்களாக இப்போ 2 மாதமாக இது முன்னெடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. விருப்பம் இருக்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்ல பார்ப்போம். நம சிவாய்.